மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாச்சாண்டி முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து ஆய்வுக் கூட்டங்களும் மிக பழமையான கட்டிடத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே புதிய பல்நோக்கு கூட்டரங்கம் மல்டிபர்பஸ் ஹால் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புவதோடு ஒரு வரலாற்று நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1914ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்கிற பொழுது பாம்பன் கால்வாய் இலங்கைக்கு செல்வதற்காக மீனவர் பயன்பாட்டுக்காக உருவாக்கினார்கள். ஏறத்தாழ தமிழ்நாடு பாரம்பரிய மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கை 2 லட்சம் மீனவருடைய கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்பு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுக அமைச்சர் அவர்கள் அந்த பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதியிலிருந்து தற்பொழுது அந்த பாரம்பரிய மீனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ததற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துறை அமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மீனவர் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கூட்டரங்கம் பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமைகளிலே மனுக்களை பெற்று அவர்களுக்கு உரிய ஆணைகளை பிறப்பது தான் அந்த கூட்டரங்க அமைப்பினுடைய கான்செப்ட். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்களுடைய இந்த திங்கட்கிழமை மண்டே பேஷண்ட் அடிப்படையில் அதிகமான கூட்டம் கூடுவது. பழைய கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு அது இடமில்லை என்கிற காரணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தில் அருமையாக கட்டிருக்கோம். நிதித்துறை அமைச்சர் பார்க்குறாரு, நிதியமைச்சர். அதனால் அவர் நினைக்கிறாரு நம்மகிட்ட பிரிஞ்சு போன விருதுநகர் மாவட்டத்திலே அழகாக ஒரு அரங்கம் கட்டியிருக்கிறதே நம்ம தான் தாய் மாவட்டம் ஆச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்ல விரும்புவது, பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகள் சார்பாக பணத்தை கொடுத்து கட்டுனா கட்டுற வேலை தான் எங்கள் வேலை. ஆனால் அது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது. எனவே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர், மிக உங்களுக்கு வேண்டியவர். அவர் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கோப்புகள் நிதித்துறைக்கு நிதித்துறை அனுமதிக்கப்பட்டு அந்த கூட்டரங்கத்திற்கு பணம் ஒதுக்கப்படுமையானால் உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்வதை இந்த துறை பொதுப்பணித்துறை செய்யும். ஆனால் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்களும் அவரிடத்திலே மனு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தம் தர முடியும் கேட்டுக்கொள்கிறேன்.